ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே ஆண்டவரை குறித்து அல்லது தேவனை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனை குறித்து அதிகமாய் கற்றுக்கொள்ள அவர் மீது இருக்கிற விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு பயபக்தி, எப்பேற்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவர் மேல் நம்ம வைக்கிற கனம் அதிகமாகிறது. மூன்றாவது, இந்த கள்ள உபதேசங்கள் அல்லது தவறான வேதத்துக்கு ஒவ்வாத உபதேசங்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக டிசர்ன் பண்ணுவதற்கு அல்லது ஈஸியாக பகுத்து அறிவதற்கு நமக்கு இது பயன்படுகிறது. கடந்த எபிசோடில் இருந்து நம்ம எதை பற்றி படித்தோன்னா காட் இஸ் லவ், அதாங்க லவ்வை பற்றி படித்தோம். இந்த லவ்னாலே நம்மளுடைய பார்வை வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ நான் ஒரு அடுத்து தொடர்ந்து 2-3 எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லவ்வை வேதத்திலிருந்து பார்க்கலாம், அதாவது அன்பை வேதத்தின் வழியாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏற்கனவே நான் சொன்னேன், லவ் இஸ் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ். அன்பு என்பது ஏதோ உணர்ச்சி பெருக்கில் தெரியலடா மாப்பிள்ள அவளை பார்த்தா மட்டும் இன்றைக்கி ஏதோ ஆகுது அப்படின்னு அதுக்கு பேர் லவ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது லவ் கிடையாது. அன்புங்கிறது ஒரு சாய்ஸ். ஒரு மனைவியிட்ட அவளுடைய காரியங்கள், பல காரியங்கள் நாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லாட்டாலும், ஒரு கணவன் இடத்துல அந்த மனைவி எதிர்பார்த்த காரியங்கள் இல்லாவிட்டாலும் அவன் கணவனாய் இருப்பதினால் அவன் மீது அன்பு கூற முடிவு செய்து விட்டேன், அவள் மனைவியாய் இருப்பதினால் அவள் மீது அன்பு கூற முடிவு செய்து விட்டேன்னு சொல்லி அந்த சாய்ஸ், அதுதான் லவ். லவ் இஸ் பேசிக்கலி a சாய்ஸ். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கையில், துரோகிகளாக இருக்கையில், மனதிலே சத்துருக்களாக இருக்கையில் தேவன் உங்கள் மேலே என் மேலேயும் அன்பு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். எப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம், நான் பிறந்து நல்லா வளர்ந்து நல்ல சர்ச்சுக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்து எல்லா கன்வென்ஷனுக்கும் போய் எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கும் போய் எல்லா டெலிவரன்ஸ் ப்ரேயருக்கும் போனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தேவன் என் மேலே அன்பு வச்சு நான் ரசித்தார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஐயோ பாவம், உங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம். எப்போ அன்பு வச்சாருன்னா வேதம் சொல்லுகிறது உலக தோற்றத்துக்கு உண்பதாகவே அப்படின்னு சொல்லி. இதை சார்லஸ் ஸ்பர்ஜன்கிற பக்தன் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அந்த உலக மகா பிரசங்கியர் சொல்கிறாரு, நல்ல வேளை நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன அவர் நேசிக்கலை, ஏன்னா அப்படி மட்டும் முடிவு பண்ணியிருந்தாருன்னா நேசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறார். ஏன் கேட்குறீங்களா? பிறந்ததே பாவத்தில், அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா பாவத்தில் தான் இருக்க போகிறோம். அவருக்கு பாவத்தை பார்க்கவே முடியாது, அவர் பரிசுத்தர். அப்படி பரிசுத்தரான தேவன் பாவத்தை மட்டுமே வச்சிட்டு இருக்கிற என் மேலே எப்படிங்க அன்பு கூற முடியும்? நல்ல வேளை நான் பிறக்கிறதுக்கு முன்னே இல்லை, இந்த உலக தோற்றத்துக்கு உண்பதாகவே அவர் என் மீது அன்பு கூர்ந்தார். ஆமாம், லவ் இஸ் a சாய்ஸ். தேவன் உங்கள் மேலே அன்பு கூறணும்னு முடிவு பண்ணிட்டார். எப்போ? உலக தோற்றத்துக்கு உண்பதாகவே. அப்படி தான் நீங்கள் அன்பு கூறப்பட்டீர்கள். ஏன் அப்படின்னா அவர் அன்பாக இருக்கிற தேவன் அல்ல, அவர் அன்பாகவே இருக்கிற தேவன். சரி, இப்படி நாமளும் அன்பாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த அன்பை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அதாவது நமக்குள்ளே இருக்கிற அன்பு இந்த மாதிரி நிபந்தனையான வரையறைக்குட்பட்ட அன்பா, இல்லை நிபந்தனை இல்லாத வரையறைக்குட்படாத அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அந்த அந்த அம்மா மாதிரி நேசிக்க யாருமே இல்லை, அந்த ஐயா மாதிரி நேசிக்க யாருமே இல்லை. எவ்வளோ அன்பாக இருப்பாங்க தெரியுமா அவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த அன்பு கூட நிபந்தனைக்கு உட்பட்டது, வரையறைக்கு உட்பட்டது. ஆனால் வெளியில் தெரியாது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சில பொருளுக்களை நீங்கள் வாங்கும் பொழுது 10 years வாரண்ட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்களும் ஐயோ 10 வருஷம் வாரண்டின்னு வாங்கிடுவீங்க. ஆனால் கீழே பொடி எழுத்தில் போட்டிருப்பான், இந்த பொருள்லாம் வாரண்டிக்குள்ளே வராதுண்டு. ஆக்சுவலாக அந்த பொருள் அதுதான் காஸ்ட்லி, அதுதான் பிரச்சனை தரும். இப்போ வெளியே பார்த்தா 10 years வாரண்ட்டி, உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சார் மோட்ரு வாரண்டியில் வராது சார், சார் அந்த காயில் வாரண்டியில் வராது சார் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சில பேரோட அன்பை பார்த்தா வெளியில் பார்க்கும்போது ஐயோ என்னம்மா அன்பு கூடுறாங்கன்னு தெரியும். ஆனால் அதுவும் கூட நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு தான். நிபந்தனைக்கும் வரையறைக்கும் எல்லைக்கும் உட்படாத ஒரே அன்பு தேவனுடைய அன்பு. அதனுடைய குணாதிசயங்களை தான் நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 3 குணாதிசயத்தை வேகமாக சொல்கிறோம் பாருங்களேன். முதல்ல அன்பு அப்படின்னா காட்டணும். சொல்லுங்கள், அன்புன்னு என்ன பண்ணணும்? காட்டணும். அல்லது அன்புன்னா வெளியில் வரணும். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள அன்பு இருக்குது, அதுக்காக வெளியில் காட்ட முடியுமா? இல்லை, அன்பு வெளிப்படணும் பிரதர், வெளியே வந்தால் தான் தெரியும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அதே 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லுதுல, அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அன்பாகவே இருந்தால் என்ன நடக்கணும்னு அடுத்த வசனம் சொல்லுது. எப்படி வருது பாருங்களேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. வெளிப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்? இன்னொருத்தனுக்கு தெரியுது.
அதை பார்க்க முடியுது. தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார், அப்படி அன்பாக இருந்ததுனால அவர் குமாரனை அனுப்புனார். எப்படி? நான் பாவியாக இருக்கிறேன், நான் மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறேன், நான் பாதாளத்துக்கு பாத்திரனாக இருக்கும் பொழுது பரிசுத்தமாக இருக்கிற அவருடைய குமாரனை அனுப்புனார். அந்த அனுப்புன அந்த செயல், அது ஒரு செயல், அது ஒரு ஆக்ட். அந்த ஆக்டின் அடிப்படையில் தான் நான் புரிஞ்சுக்கிறேன், கரெக்ட், என் மேலே அன்பாக இருக்கிறாரு. இதுலேருந்து உங்களை என்ன சொல்ல வரேன்? அன்புங்கிறது வாயில் வடை சுடுற வேலை கிடையாது. அதாவது சும்மா பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்பினவனால, இல்லை உங்கள் மேலே நான் ரொம்ப அன்பாக இருக்கேன் பிரதர் அப்படின்னு இது சொல்கிறது நல்லது, நல்ல விஷயம். அதுக்காக நீங்கள் சில பேர் இருக்காங்க, நான் அன்பெல்லாம் சொல்லி தான் தெரியணுமா அப்படிம்பாங்க. பிரதர் சொன்னால் தான் தெரியும் பிரதர். சொல்கிறது தப்பு இல்லை, சொல்கிறதுக்கு அவசியம். ஆனால் அதையும் தாண்டி இது ஒரு செயல்பாடு, இது ஒரு செயல். அவர் தன்னுடைய குமாரனை எனக்காக அனுப்புனார். அப்படி அனுப்புகிற அந்த செயல் தான் எனக்கு என்ன காமிச்சுதுன்னா, என் மேலே அன்பு வச்சு உம்முடைய சொந்த குமாரனை அனுப்புறீங்களா ஆண்டவரே? என்ன ஆண்டவரே இது? தேவனே, உமக்கு விரோதமான சிந்தை உள்ளவன், உமக்கு விரோதமான செயல் உள்ளவன், உமக்கு விரோதமான சத்தியத்துக்கு விரோதமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு ஆக்கினைக்கு பாத்திரவானா வாழக்கூடிய எனக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, உம்முடைய ஒரே பேரான குமாரனை நீங்கள் இந்த பூலோகத்துக்கு அனுப்பிச்சிங்களே, இயேசுங்கிற பெயரோட. இயேசு என்றால் பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிக்கிறவர். ஐயோ ஆண்டவரே, என் பாவம் மட்டும்தான் இருக்கு, இந்த பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிக்க பலியாடா ஒரு ரான்சமா நீங்க உங்க குமாரனை அனுப்புனீங்க பார்த்தீங்களா? அப்ப புரிஞ்சுது எனக்கு அன்பு. அன்பு என்றால் இட்ஸ் ஆக்ட், அது வெளிப்படும். தேவன் தம்முடைய அன்பை தன்னுடைய குமாரனை கொடுத்து வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, நம்ம இந்த அன்பை தேவனை தவிர வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த அன்பு உண்டான இடமே அவர்கிட்ட தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கே 250 ரூபா நோட்டு பார்த்துருக்கீங்களா? 250 ரூபா, 250 ருபீஸ். முன்னால் 2000 ருபீஸ் பார்த்தோம், அதுவும் இப்போ இல்லை. 250 ருபீஸ் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? 250னா 250 ருபீஸ் இல்லைங்க, அல்ல 300 ருபீஸ் நோட்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. ஏன்? ரிசர்வ் பேங்க் அடிக்கலை. ரிசர்வ் பேங்க் அடித்த அன்னையிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் 300 ரூபாய் இதுதான் அப்படின்னு சொல்லி. அப்போது 300 ரூபாய் நோட்டை நீங்கள் ஏன் பார்க்கவே இல்லை அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் இது வரைக்கும் அப்படி ஒரு ரூபாய் நோட்டை அடிக்கவே இல்லை. என்னைக்கு அவங்க அடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அது அங்கே இருந்தால் உண்டாக இருக்கிறது, அதுதான் சோர்ஸ். அதே மாதிரி தான் அன்பு எங்கே உண்டாச்சு அப்படின்னா, தேவனிடத்துல தான் உண்டாச்சு. எங்கே இருக்குது? வசனம் அப்படி தான் சொல்லுதுங்க. அதே 1 யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்களேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அது ஒன்று தான் பாசிபிலிட்டி. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இதில் இந்த வசனத்தை பற்றி மட்டுமே பேசினா பல மணி நேரம் பேசலாம். கொஞ்சம் படித்து பாருங்களேன், அதெல்லாம் கொஞ்சம் ரசித்து படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வரி என்ன சொல்ல பாருங்களேன், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. பிரதர், நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டீங்க? 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன் பிரதர். நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ள இவ்வளோ தூரம் நல்ல, என்ன சொல்ல போனால் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது பிரதர். எப்படி பிரதர் அப்படின்னா, பிரதர் டெய்லி எழுந்திரிச்சு 4 மணி நேரம் ஜபிப்பேன் பிரதர். ஆண்டவரை அவ்வளோ லவ் பண்ணுறேன் பிரதர். ரட்சிப்பே எப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் அவர் மேலே அன்பு கூர்ந்ததுனால வரல, அவர் உங்கள் மேலே அன்பு கூர்ந்ததுனால வந்துச்சு. ரட்சிப்பே அப்படி தான் வந்துச்சு. அதுக்கு அடுத்த வரி, அன்பு அப்படித்தான் உண்டானது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இந்த காரியத்தை புரிந்து கொள்ளாமல் அன்புங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அன்புக்கு பெஞ்ச் மார்க், டெஃபினிஷன் அல்லது எக்ஸ்பிளனேஷன் எப்படி சொன்னாலும் சரி, அதன் அடிப்படை என்னென்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் தந்தது தான் அன்பினுடைய அடிப்படை. அதோடு மாத்திரமல்ல, இந்த அன்பை தேவன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாராமா. அதாவது என் மேலே அன்பு இருந்துச்சு, அவருக்கு எப்படியாவது காமிக்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தார். இவன் நான் நேசிக்கிறேன், எப்படி வந்து போய் சொல்கிறது? நான் காட் பீயிங்காக இருக்கிறேன், அவன் ஹியூமன் பீயிங்காக இருக்கிறான். எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு பீயிங் ஷிஃப்ட் இருக்குது. எப்படி நான் ஹியூமன் பீயிங், ஒரு டாக் அது அனிமல் பீயிங். நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குமா? அது புரிஞ்சிக்காது இல்லை. நான் சொல்கிறத ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கும், ஆனால் என்னோட உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சுக்கும், அது முழுசாக புரிஞ்சிக்காது. ஒருவேளை எனக்கு பேங்க்கில் லோன் கிடைக்கல, வருத்தமாக இருக்கேன், சொன்னால் அதுக்கு புரியுமா? இல்லை என் லவ்வர் என்னை விட்டுட்டு போயிட்டா, அந்த நாய்க்கு சொன்னால் புரியுமா? புரியாதுல்ல. அதே மாதிரி தான் அவர் காட் பீயிங், நான் ஹியூமன் பீயிங். இந்த காட் பீயிங் தன்னுடைய அன்பை இந்த ஹியூமன் பீயிங்க்கு சொல்ல விரும்புகிறாரு. ஆனால் அந்த ஹியூமன் பீயிங்கால் புரிஞ்சிக்க முடியல. இந்த ஏதேன் தோட்டத்தை பார்த்து புரிஞ்சிக்க முடியல, இதுவரைக்கும் பண்ண உடன்படிக்கையை பார்த்து புரிஞ்சிக்க முடியல. இப்படி புரிஞ்சிக்கவே முடியாத இவனுக்கு புரிய வைப்பதற்காகவே
தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். He demonstrated his love. God being demonstrated his love to human being by giving his only son. இன்னும் சொல்லப்போனால் அவரே மனிதனாக வந்து இந்த மனுஷனுக்கு தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். அப்பேற்பட்ட அன்பை தேவன் நமக்காக தந்திருக்கிறார். அன்பு தேவனிடத்தில் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது. அன்பை தேவன் விளங்க பண்ணினார். You cannot have a definition for love outside of God. God is love. அதுதான் டெஃபினிஷன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் மேலே நீங்கள் காட்டின அன்புக்காக நன்றி ஆண்டவரே. மனிதர்களான எங்களுக்கு அந்த தெய்வமான உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாத அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. அந்த வெளிப்படுத்தின அந்த விஷயத்தில் தான் ஆண்டவரே அன்புனா என்னங்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீங்கள் வெளிப்படுத்தின அந்த அன்புக்காக நன்றி. எங்களுக்கு விளங்க பண்ணின அந்த அன்புக்காக நன்றி. அன்பை எங்களுக்கு ஆண்டவரே புரிய வைத்து அந்த கல்வாரியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவராலே எங்களுக்குள்ளேயும் அந்த அன்பை ஊற்றி இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பை காட்டுகிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு எங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை காட்டுகிற உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.